நான் இப்போ ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது கொஞ்சம் அதை பற்றி யோசிப்போம். நாங்கள் எல்லாம் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா போய் ஹாப்பியாக வந்திருக்கிறோம் தான். என்னால் இந்த கஷ்டத்தில் கொஞ்சம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான உம்மத்துக்காக வேண்டி பல தியாகங்கள் செஞ்ச உம்மத்துக்காக வேண்டிய வாழ்ந்த உயிரில் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த வாழ்க்கையில் ஒரு பட்ட கஷ்டம் ஒரு தியாகம் அதை உணர்றதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். ரைட்டா? ஆக அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உஹதை விடவும் ஒரு கஷ்டமான நாள் வந்திருக்குதா? ஏன்னா உஹதுல ஒரு நபி சொன்னதை கேட்காதனாலையும் அமீருக்கு கட்டுப்படாதனாலையும் அல்லாஹ் ஒரு தோல்வி மாதிரி அவனை காட்டினான். முஸ்லிம்கள்லாம் விரண்டோட ஆரம்பிச்சாங்க. நபியோட ஒரு பல் உடஞ்சிச்சு. நபியோட தலையில வந்து ஒரு கிரீடத்துடைய அதாவது தலை கவசத்துடைய ஒரு வளையம் வந்து அப்படியே தலையில நெத்தில இருந்துச்சு. ரத்தம் அந்த முபாரக்கான உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு. ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு நிலைமை வந்துருச்சு. வேற எந்த யுத்தத்துலையும் நபி அவங்களுக்கு அப்படி நடக்கல. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அதான் கேட்குறாங்க, அது பின்னால காலத்துல உஹதை விடவும் உங்களுக்கு ஒரு கடுமையான காலம் வந்துச்சா? மதீனாக்கு நீங்க போன பின்னால இன்ஷா அல்லாஹ் உஹது நடந்த இடத்துக்குலாம் நீங்க போவீங்க. இன்ஷா அல்லாஹ் உஹது யுத்தம் நடந்த இடத்துக்குலாம் போவீங்க. அதை விட ஒரு கடுமையான நாள் வந்துச்சான்னு கேட்ட சந்தர்ப்பத்துல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏ ஆயிஷா, நான் தாயிஃபுக்கு போனேனே, அந்த காலத்துல அந்த தாயிஃபுள்ள மக்கள் என்னை படுத்திய குடும்பம் மாதிரி அந்த நாள் நான் பட்ட கஷ்டத்து மாதிரி என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டது இல்லை. அது உஹதை விடவும் கடுமையானது என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமான நிலைமை இந்த இடத்துல நடந்துச்சு. அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், அப்துல் முத்தலிப் பொறுப்பெடுத்தாரு, அவர் மௌத்தாயிட்டாரு. அபூ தாலிப் பொறுப்பெடுத்து அவர் மௌத்தாயிட்டாரு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சப்போர்ட்டுக்காக வேண்டி யாரும் இருக்கல. உதவி ஒத்தாசை பண்றதுக்கு அவருக்கு தோல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாதனால நான் ஆரம்பத்துல வளர்ந்த இடமான தாயிஃபை நான் நோக்கி போவோம். அங்க பனு சகீஃப்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அது நல்ல கூட்டம், 3 தலைவர்மார் இருக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு நான் இஸ்லாத்தை பத்தி சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டா நம்மள இந்த மார்க்கத்தை பரப்புறதுக்கு மிக மிக ஒரு இலகுவா இருக்கும், லேசா இருக்கும்னு நினைச்சு கொண்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா, நபியோட வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இங்க வராங்க. நாங்க பஸ்ல வர கிட்ட எவ்வளவு நேரம் போச்சு? 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. எவ்வளவு நேரம் போச்சு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டைம்ல இந்த பாதை, இந்த காப்பாட் ரோட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரண்ட் முழுதான பாதையாக இருந்திருக்கும், மேடு பள்ளமாக இருந்திருக்கும். இந்த காப்பாட் பாதைக்கு சைடில் உள்ள இடங்களை பார்க்குறீங்க தானே, ஓரத்தில் உள்ள அந்த மாதிரி தான் அந்த நடுத்துண்டும் இருந்திருக்கும் நான் நினைக்கிற வகையில். அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாதையில் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க. அநேகமாக நடந்து தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டகத்தை பற்றி பிரஸ்தாபம் இந்த சரித்திரத்தை பற்றி கிதாபுல வரும்போது ஒட்டகத்தை பற்றி சரித்திரம் வந்தில்லை. நபி அங்கே கல்லடி படும் போது ஒட்டகத்தில் வந்திருந்தாங்கன்னா ஒட்டகம் வேகமாக போயிட்டு இருக்கும். அதனால ஒட்டகத்தை பற்றி சரித்திரம் வந்துடலாதனால நான் நினைக்கிறேன் நடந்து தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ 2 பேரும் வந்தாங்க. 10 நாள் இந்த தாயிஃப்ல இருந்தாங்க. பனு சகீஃபுடைய 3 தலைவர்மார் இருந்தாங்க, முக்கியமான தலைவர்மார். 3 பேரை சந்திச்சு இஸ்லாத்தை பத்தி சொன்ன உடனே 3 பேரும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹ்க்கு உங்களை தவிர வேற யாரும் நபி அனுப்ப வேற யாரும் கிடைக்கலையான்னு கேட்டார். 2வது மனுஷர் சொன்னாரு, நீங்க வந்து உங்களோட விஷயத்தை சொன்னீங்கன்னு சொல்லி நாளைக்கு கியாமத்துல அல்லாஹ் கேட்டா நான் சொல்லிக் கொள்றேன், நீங்க சொல்லிட்டேன்னு சொல்றேன். 3வது சொன்னாரு, என்னோட பேசாதீங்க, நான் அவங்களோட பேச விருப்பமே இல்லைன்னு சொல்லி மூஞ்சி அடிச்ச மாதிரி 3 பதில் சொல்லிட்டார். இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான மட்டும் கவலை, இப்படியே இந்த ஊர்ல இருந்து நிராசையாகி நாங்கள் போவோன்னு சொல்லி ரெடி ஆகும் போது இவர் போனா திரும்ப வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் எல்லா சின்ன புலவத்தையும் ஒன்று சேர்த்து அங்கால இங்கால வட்ட பண்ணி கல்லால் அடிக்க வச்சாங்க. கல்லால ஒரு பக்கத்தால கல் வாரதுன்னு சொன்னா அப்படியே ஒரு பக்கத்தால ஓடி தப்பிக்கலாம். எல்லா பக்கத்தாலும் கல் அடிக்கும் போது எங்க ஓட அங்கால ஓட்டுறாங்க, இங்கால ஓட்டுறாங்க, அங்கால ஓட்டுறாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா முன்னால வந்து மறைக்கிறாங்க, இங்கால வந்து மறைக்கிறாங்க. எவ்வளவு தான் அவங்களும் மறைப்பாங்க. அவங்களோட தலை முழுக்க காயம், ரத்தமெல்லாம் அப்படியே வடிஞ்சு கொண்டிருக்கு. நபி அவங்களோட மேல கல்லடி பட்டு 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 எவ்வளவு ரத்தம் வடிஞ்சிக்குன்னு சொன்னா அவங்களோட பாதனி அவங்க போட்டிருந்த அந்த பாதனி காது ஒண்ணு ஒட்டிருச்சு. எங்கட மேல ஒரு கல்லடி பட்டா எப்படி இருக்கும்? ஒரு கல்லடி பட்டா ஏன்னா இறக்கத்துக்கு அடிச்சிருப்பாங்க, இவ்வளோ அதாவது வேகமாக அடிச்சிருப்பாங்க. பல கல்லடிகள் பட்டு எந்த நிலைமைக்கு ஆளாகி இருப்பாங்க, எந்த அளவுன்னா மயக்கமுடைய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க. ஓடி 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 வராங்க, நின்று ஓட்டுறாங்க. ஒரே அடியை ஓடிக்கொள்ள முடியாது, நின்று ஓட்டுறாங்க. ஒரு இடத்துல வந்து நாங்கள் போகிற இடத்துல காட்டுற இன்ஷால்ல ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஒரு கல் ஒன்று இருந்துச்சு, அந்த கல்லில் இப்படி கையை வச்சு இப்படி கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க வருத்தத்தினால. அந்த கல் இருக்க இடத்துல இப்போ ஒரு சும்மா பள்ளி ஒன்று மாதிரி அமைச்சதுக்கு மஸ்ஜிதுல் கூஃப்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நான் போகிற வழியில் காட்டுறேன் இன்ஷால்லா. அதை தாண்டி அப்படியே நபி அவங்க ஓடி வராங்க. இந்த இடத்துல ஒரு 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 திராட்சை தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் தாயிஃபை பொறுத்த வரைக்கும் அது கிராமப்புறம், விவசாயம் தான். அதாவது திராட்சை, அதே மாதிரி மாதுளங்காய், அதே மாதிரி தீன் பழம்,
அதே மாதிரி என்ன கிஷ்மிஷ் நிறைய எல்லாமே அந்த அறுவடை பண்ணுவாங்க. இப்பயும் கோவாலாம் இது அங்கே நீங்கள் பார்க்குறதுன்னு அந்த முட்டைக்கோஸ் கோவாலாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அறுவடை பண்ணி கொண்டு விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தோட்டங்கள் தான், இந்த பில்டிங்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நபி அப்படி ஓடி வராங்க, அந்த தோட்டத்தில் அப்படியே வந்து நிற்கிறாங்க, எல்லாம் பாடுறாங்க, அப்படியே ஒரு இடத்துல அப்படியே அமைதி எடுக்கிறாங்க. அந்த தோட்டம் யாருக்கு சொந்தமானதுண்டா ரபியான்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய ஒரு பயங்கரமான ஒரு காஃபிருக்கு சொந்தமான தோட்டம். பயங்கரமான காஃபிர், இஸ்லாத்துக்கு பயங்கர விரோதி. இவன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்துட்டு அவன் உள்ளத்துல கவலை வந்துடுது. அடி முகமது இந்த நிலைமையில வந்திருக்கிறாரு, ஓடோடி வாரான் வந்து தனது தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டு வந்தார், அடிமை ஒன்று வேலை செஞ்சு கொண்டு வந்தார், வேலைக்காரர் அத்தாஸ்ன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவங்க ஓடி வாங்க, அந்த முகமது வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு திராட்சை கொலையை பிச்சு ஒரு டிஷ்ஷன்ல வச்சு ஒரு பிளேட் ஒரு தட்டன்ல வச்சு இதை கொண்டு போய் நபியை கொடுங்காண்டு கொடுத்து அனுப்புறதா இருந்த ஒரு காஃபிர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை எப்படியா இருந்தது, இடமா இருந்திருக்கு. இப்போ அத்தாஸ் என்ன செய்யறாரு, அவர் நசரானி கிறிஸ்டியானி, அவர் அடிமை, அவர் என்ன செய்யறாரு, அந்த தட்டில் உள்ள கிரேப்ஸ் எடுத்துக்கொண்டு போறாரு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வேதனையில அந்த அடிப்பட்ட அந்த வருத்தத்துல ரத்தமெல்லாம் உடம்புல வடிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த கிரேப்ஸ் எடுத்து தின்னு கொண்டு நபி அவங்கள அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக அனுப்பினானோ அந்த நோக்கத்தை மறக்காம பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய பேர் என்ன சகோதரரு? அவர் சொல்றாரு, என் பேர் அத்தாஸ். அத்தாஸா, நீங்க எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் சொல்றாரு, நான் நீனவா என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவன். நீனவான்றது வந்து ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நீனவாவா? நீனவால தானே என் சகோதரர் யூனுஸ் இப்னு மத்தா இருந்தாரு. யூனுஸ் நபியை பத்தி நபி அவங்க சொன்னாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, யூனுஸ் இப்னு மத்தா அவங்களோட சகோதரரா? நீங்க மக்கள் அழைக்கிறீங்க, அவர் ஈஜிப்ட் நீனவால் அழைக்கிறாருன்னா எப்படி நீங்க சகோதரர்னு கேட்கிற சந்தர்ப்பத்துல நபி அவங்க விஷயத்துக்கு வராங்க. நாங்க வந்து பிறப்பால சகோதரர்கள் இல்ல, நபிமார்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற அடிப்படையில நாங்க 2 பேரும் சகோதரர். அவர் எனக்கு முன்னால வந்த நபி, நான் கடைசியா வந்த நபி. அவர் வந்த டைம்ல அவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் வந்திருக்கிறதுனால இப்ப என்னையே ஏற்றுக்கொள்ளணும் சொல்லி சப்ஜெக்ட் சொல்லி விளங்கப்படுத்தினதோட அந்த பிளேட்டோட அந்த டிஷ்ஷோட நசரானியாக வந்த அந்த அத்தாஸ் திரும்பி போகும்போது முஸ்லிம் பாருங்க. அந்த அடிப்பட்ட வருத்தத்திலையும் நபி அவங்க அந்த நோக்கத்தை கையில இந்த பார்க்க நாங்க எத்தனை பேர் எங்களை சந்திக்கிறாங்க, எங்கள் மூலமாக எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, எங்கள் மூலமா எத்தனை பேர் அல்லாஹ் விளங்கி இருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல நாங்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பின்னால நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடராக இன்னும் அடிப்படுது, தொடராக அடிக்கிறாங்க, இன்னும் ஓடுறாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் கர்னு மனாசிர் போவோம் இன்ஷா அல்லாஹ், அதாவது இஹ்ராமுடைய நியத் வைக்க. அது வரைக்கும் ஓடினாங்கன்னு கிதாப்ல எழுதப்பட்டிருக்குது. இல்ல மினா வரைக்கும் போனாங்க, மினா தெரிஞ்சா உங்களுக்கு நீங்க மினா பார்த்துருப்பீங்க மக்கால, அது வரைக்கும் போனாங்கன்ற ஒரு ரிவாயத்தும் இருக்குது. அங்க போய் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, சுஜூதுல விழுந்து அழுது அவங்க மடமெல்லாம் வருத்தம் துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு குவத்த லுஃபி, யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்துல முன் வைக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய இயலாமையை உன்னிடத்துல முன் வைக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு சொல்ல தெரியாது, மக்களை பத்தி குறை சொல்லல, மக்கள் என்னை அடிச்சாங்க ஏசினாங்கன்னு சொல்லல, என்னுடைய இயலாமையை நான் முன் வைக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு சொல்ல தெரியாது யா அல்லாஹ், நீ யாரிடத்துல என்ன முன் வைக்கிற யா அல்லாஹ், எதிரிடத்துல நீ அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கவலையான ஒரு உருக்கமான துவா செஞ்சோனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், உடனே மலைகளுக்கு பொறுப்பான ஒரு மலக்கையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உடனே நபி அவங்கள்ட்ட அனுப்புறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்திருக்கிறாரு, நீங்க என்ன கட்டளையிடுறீங்களோ அதை செய்யறதுக்கு அவர் தயாராயிருக்கிறார். மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்தார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த 2 மலையும் ஒன்றோடு ஒன்று ஆக்கி, 2 மலைன்னு சொன்னா மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மலையும் இந்த தாயிஃப் இருக்கக்கூடிய மலை, ஏன்னா மக்கள் வாசிகள் நபி அவங்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க, கஷ்டம் கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க. இந்த 2 மலையை ஒன்றாக்கி எல்லாரும் அழிச்சிரு, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நபி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரே அடியா அழிச்சிருப்பாங்க. சொன்னாங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அளவு கல்லடிகள் பட்டு வருத்தத்துல வேதனையில வந்த நபி சொல்றாங்க, வானா அழிக்காதீங்க, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவங்களோட சந்ததியில வரக்கூடியவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு ஆக்கினான்னு சொன்னா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக குறுகிய நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துல ஹிஜ்ரி 8ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த தாயிஃபுக்கு வராங்க. தாயிஃபுக்கு வந்து 40 நாள் தாயிஃப் மக்களை முற்றுகையிட்டு இருந்தாங்க. யாரையும் வெளியே வர விடல, யாரையுமே அவங்க கூடாரங்கள் வந்து வெளியே வர விடல, முற்றுகையிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு வெற்றி பெற்ற மாதிரி ஒரு நிலைமையில அந்த மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு அப்படி எங்கிருந்து திரும்பி போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மட்டும் கொடுக்கல, நபி அவங்க மௌத்தாத்துக்கு முன்னால அந்த சகீஃப் எந்த கூட்டம் கல்லடிச்சு நபி அவங்களை விரட்டினாங்களோ அதே சகீஃப் கூட்டத்திலிருந்து ஒரு மத்தாலா நபி அவங்களோட கரங்களை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவி நபி அவங்களுக்கு காட்டினாங்க. இந்த இடத்துல நாங்க படிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, ஏன் கல்லடி படும் போது அல்லோட உதவி வரல, துவா செஞ்சு போது அல்லோட உதவி வந்துச்சு.
நபி அவங்கள் அல்லாஹ்க்கு எந்த அளவு விருப்பமோ இந்த உலகத்தை விட விருப்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதை விடவும் விருப்பம் அல்லாஹ்வுடைய தீன், அதை விட விருப்பம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அது அல்லாஹ்வை பத்தி சொல்றது, அல்லாஹ் பக்கம் மற்ற மக்கள் அழைக்கிறது அல்லாஹ்க்கு மிக மிக விருப்பம். அதனால தான் நபி அவங்க இந்த தீனுக்காக வேண்டி கல்லடி படும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுத்து கொண்டிருந்தான், பார்த்து கொண்டிருந்தான். காரணம் என்ன? நபி அவங்க எப்படி கல்லடி பட்டாங்களா, நபியே கல்லடி பட்டுட்டாங்களே, நபியே கஷ்டப்படுறாங்களே, அப்ப நாங்க எந்த அளவு மார்க்கத்துக்கான தீனுக்காக வேண்டி கஷ்டப்படணும், எங்க உடம்பை நாங்க வருத்தி கொள்ளணும் என்ற விஷயத்த ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை ஏற்படுத்தினா. அது மட்டும் இல்ல, யாரு தீனுக்காக நீ கஷ்டத்தை பொறுத்து கொள்றாங்களோ, கஷ்டத்தை தாங்கிக் கொள்றாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மௌத்தாறதுக்கு முன்னால அவங்க பட்ட கஷ்டத்துக்குரிய பிரதிபலனை காட்டாம அல்லாஹ் மௌத்தாக்குறது இல்லை. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்த நேரத்தை விலையை சொல்லுவோம். இந்த பக்கத்துல தான் அந்த தோட்டம் இருந்துச்சு, அது சரி எக்ஸாக்டா எந்த இடம்னு சொல்லி சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்டில்லை. மக்கள் அந்த நடுவில் உள்ள இடத்தை காட்டுறாங்க, இந்த இடத்துல